ஆட்டோவுல ஏறி போன தன்னுடைய மனைவிய 2 நாட்களா காணான்னு ஊராட்சி மன்ற தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய புகார் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு. பசங்களோட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியேறின மனைவி காணாம போனதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இறுதியில மனைவியை தேடி போனவங்களுக்கு காத்திருந்திருக்கு பேரதிர்ச்சி. சென்னை பல்லாவரம் அடுத்திருக்கக்கூடிய பொழிச்சலூர் ஊராட்சியில ஊராட்சி மன்ற துணை தலைவரா பதவி வகிச்சிட்டு வராரு ஜோசப். இவருடைய மனைவி டெய்சி ராணி இவங்க கடந்த 21ஆம் தேதி வீட்டில இருந்து வெளியேறினதா கூறப்படுது. இப்ப வரைக்கும் அவங்க வீடு திரும்பல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகன்களோட ஏற்பட்ட சண்டையின் காரணமா கோபம் அடைஞ்ச டெய்சி ராணி வீட்டை விட்டு வெளியேறி ஆட்டோ மூலமா கிளம்பி போனதா கூறப்படுது. அதுக்கப்புறமா மனைவி வீடு திரும்பல அப்படின்னு சொல்லி சங்கர் நகர் காவல் நிலையத்துல ஊராட்சி மன்ற தலைவர் ஜோசப் புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு. அந்த ஆட்டோ ஓட்டுநரை பிடிச்சு விசாரிச்சா விவரங்கள் தெரிய வரும் அப்படின்னு இவரு போலீசார் கிட்ட சொன்ன நிலையில ஆட்டோ ஓட்டுநரை பிடிச்சு விசாரிக்கும் போது பெசன் நகர்ல அவங்கள விட்டுட்டு போனதா அவர் தெரிவிச்சிருக்காராம். இந்த நிலையில பெசன் நகருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் போய் பார்க்கும்போது தன்னுடைய மனைவியை தேடும் போதுதான் அவங்களுடைய உடல் பெசன் நகர் கடற்கரையில கண்டெடுக்கப்பட்டதா கூறப்படுது. விபரீத முடிவெடுத்து உயிரிழந்தாங்களா இல்ல வேற ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல போலீசார் இப்போ விசாரணையில ஈடுபட்டு வராங்க. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.